அப்புறம் அவரை விபி மேனன் பார்த்துக்கிட்டு இல்லையா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வந்து இப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேருந்து ஹைதராபாத் சமஸ்தானத்திலேருந்து புதுக்கோட்டையிலிருந்து எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து இந்தியா ஒன்று கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்டது வல்லபாய் பட்டேல் தலைமையில் கட்டப்பட்டதுனால தான் வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதர்னு பேர் வச்சது. 1947 ஜனவரி மாதம் இந்தியா என்பது 557 சமஸ்தானங்களால் இணைக்கப்பட்டிருந்த ஒன்று. கையில் பையை தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த நாடு பூரா நடந்து செத்தான். எதற்கு உணர்ச்சி சாலமன் பாப்பையாங்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும். எல்லா திருவிழா காலங்களிலும் பட்டிமன்றங்களில் உங்கள் எல்லாரையும் கிச்சு கிச்சு மூட்டி மகிழ்ச்சிப்படுத்துகிறவர். அப்போ நான் ராமச்சந்திர குஹாங்கிற ஒரு ஆசிரியருடைய இந்தியா காந்திக்கு பிறகு அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்கிறாங்க. இந்தியா காந்திக்கு பிறகுங்கிற தலைப்பு தான் என்னை முதல்ல ஈர்த்துச்சு. அந்த புத்தகத்தில் ராமச்சந்திர குஹா சொல்கிறாருடைய முன்னுரையில், நம்ம எப்போ பார்த்தாலும் பழையதையே வரலாறுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம், சமகாலத்தை படிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம சமகாலத்தை படிக்கணும்ல. அப்போ 1947 2000 வரை இந்தியாவில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது அந்த புத்தகம். நம்ம வாழ்ந்த காலத்தில், நம் தந்தை வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்தது, இந்தியாவில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் அதை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. திடீர்னு ஒரு ராத்திரி 1000 நோட்டு செல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்த 2000 ரூபா, 2000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் போய் 4 மணி நேரம் நின்னது, வரிசையில் நின்னதில் 4 கிழவி செத்து போனது இப்படின்னு ஞாபகம் வருது. ஆனால் நான்லாம் நின்றுருக்கேன், அவசரப்பட்டிருக்கேன். வருஷம் 3 ஆச்சு 4 ஆச்சுன்னு அதை மறந்துட்டோம். அப்படி ஒன்று நடந்தாவே தெரியல. அது வரலாறா அப்படின்னா அது வரலாறு. அதை குறிச்சிருக்கோமா தெரியல. கோவிட்னு ஒரு பெருந்தொற்று நின்னதுனிக்கு ராத்திரி 8:30 மணிக்கு மொத்த நாட்டையும் இழுத்து மூடியாச்சு. 8:30 மணிக்கு மொத்த நாட்டையும் இழுத்து மூடினா பணம் இருக்கவெல்லாம் வீட்டில் இருந்துட்டான். இல்லாதவன் பூரா பல்லாயிரம் மைல் இந்த தேசம் பூரா நடந்தான். கையில் பையை தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த நாடு பூரா நடந்து செத்தான். எதற்கு உணர்ச்சி சாலமன் பாப்பையாங்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும். எல்லா திருவிழா காலங்களிலும் பட்டிமன்றங்களில் உங்கள் எல்லாரையும் கிச்சு கிச்சு மூட்டி மகிழ்ச்சிப்படுத்துகிறவர். நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற சாலமன் பாப்பையா அவர்கள் எனக்கு பேராசிரியர். அவர் நீங்கள் ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துடவே முடியாது. சரியா வடியா அப்படி தாயா இருப்பாங்கயா அப்படிங்கிற தோணு தான் இருக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. அவர் கோவிட் காலத்தில் இந்த தேசம் முழுவதும் தொழிலாளர்கள் நடந்த நடையை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் கேவி அழுது ஒரு வீடியோ கொடுத்தாரு. என் நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு கால வளர்ச்சிக்கு பிறகு இப்படி ரோட்டில் நடக்க வச்சுட்டீங்களேடா பாவிகளான்னு அழுதார் அவர். அப்போ எதற்கும் உணர்ச்சி வசப்படாத சாலமன் பாப்பையா அவர்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு அழுத நாள் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் வருஷம் 3 ஆச்சு, மறந்து மறுபடியும் எல்லாரும் அந்த கேடு எதனால் நிகழ்ந்தது என்பது இல்லாமல் வந்துடும். அப்போ அது வரலாறா? அது வரலாறு. இதுதான் வரலாறு. இன்றைக்கு நாம் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது, என்னவெல்லாம் நடந்திருக்கு, எதவெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதையெல்லாம் பதிவு பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா. இந்த தேசத்தில் முக்கியமாக என்னவெல்லாம் நடந்தது, சுதந்திரம் என்னவாக நடந்தது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் என்பது அதற்கு 6 மாதத்திற்கு முன்னதாக முன்னேற்பாடுகள் நடக்கிறது. இருந்த வெள்ளைக்காரன் கிளம்புறேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம் 6 மாதத்தில், நீங்கள் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை எடுத்துக்க போகிறீங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாரு மவுண்ட்பேட்டன் நேருவை கூப்பிட்டு. நேரு வல்லபாய் பட்டேலை கூப்பிட்டு இது என்னென்ன வேலையை பாருங்கிறாரு. என்ன வேலையை பார்க்குறது? 1947 ஜனவரி அன்று இந்தியா என்று ஒன்று கிடையாது. 1947 ஜனவரி மாதம் இந்தியா என்பது 557 சமஸ்தானங்களால் இணைக்கப்பட்டிருந்த ஒன்று. 557 இணையாத சமஸ்தானங்கள். அப்போ வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஜனவரி 1947 ஒரு அதிகாரியை கூப்பிட்டு, அந்த அதிகாரி பேர் விபி மேனன். அந்த விபி மேனனை கூப்பிட்டு, நீங்கள் போய் இந்த சமஸ்தானத்தெல்லாம் பேசி முதல்ல இந்தியாவை ஒன்றாக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றை ரயில் பாதையும் ஒரு தபால் சேவை மட்டும் இருந்துச்சு இணைக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் ஒன்றாக்குங்கன்னு சொல்லும் பொழுது விபி மேனன் 1947 ஜனவரியிலிருந்து 1947 ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இந்தியாவை வலதும் இடதுமாக 3 முறை போயிட்டு வந்தார். மேலும் கீழுமா போய் எல்லா சமஸ்தானங்களையும் பேசி இந்த இந்தியா ஒன்றாக இணைத்து தைக்கப்பட்டது. அன்னைக்கு தான் இது இந்தியாவாகுது. அதில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ரொம்ப கோச்சுக்கிறாங்க. நாங்கள் உங்களோட வரல, நீங்கள் பரதேசி போயில, உங்கள்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, வெள்ளைக்காரன் வெளியே போயிட்டாலும் அந்த நாட்டில் வெறும் பஞ்சம்தான் மிஞ்சும், நாங்கள் உங்களோட வரணும், எங்களுக்கு இயற்கையான ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகத்தை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் வேறு நாட்டு பக்கம் வியாபாரம் பண்ணி,
அப்படின்னு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னருக்கு யோசனை சொன்ன திவான் யாருன்னா சிபி ராமசாமி. அந்த சிபி ராமசாமி தான் நம்ம மெட்ராஸில் வச்சிருக்க பேர். சிபி ராமசாமி ரோடு இருக்கு இல்லையா, அந்த திவான் தான். இந்தியாவோட சேரக்கூடாதுன்னு சொன்னவர் அவர்.